சாய்ரா, இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்வையும் நம்பி இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கு பின்னாடியும் நிறைய பேரோட வலிகளும் வேதனைகளும் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தங்களுடைய பிரார்த்தனையும் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அது எல்லாமே பொது வாழ்வு கூட தொடர்புடையதுதான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுடைய வீட்லேயும் நடக்குதுன்றத செய்தியாக மட்டும் கேட்காம, நம்ம வீட்டில் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிரார்த்தனையை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய தொடங்கணும். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நியாயமான வழியில் அந்நியாயமான வழியில் எல்லாரும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுப்பு அளிப்பதற்காக ஒரு பிரார்த்தனையை நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்டுகளும் அவிழ்ந்து, எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் மாறி, ஒவ்வொரு கஷ்டம் தர விஷயங்களையும் நம்ம அதை துரத்தி நம்மளுக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை, இந்த கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டலாம். அப்படி கேட்கும்போது நிச்சயமாக கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சாயப்பா கொடுப்பாரு. பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் சாயப்பா கொடுப்பாரு. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த பிரார்த்தனையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக சிவபிரபா. இவங்களுக்கு இடுப்பில் ஒரு மாதிரியான வலி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வலியும் சீக்கிரமாக மாறி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சையும் கிராஸ் பண்ணி இவங்க சக்சீடாகி வரணும்னு சொல்லி, ஒரு வெற்றி பெற்று வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களும் இவங்களுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக துர்கா. இவங்க இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க. அந்த எக்ஸாமில் இவங்க பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் என்னவாக இருந்தாலும், ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும், செம்ம எக்ஸாமாக இருந்தாலும், வேறு எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் சீக்கிரமாகவே இவங்க அதுலேருந்து வெற்றி பெற்று வெளியே அவங்களுக்கான வேலையோ பதவியோ ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராகவன். இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியில்லாமல் இருக்குது. கொஞ்சம் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தலை சுத்தல் நிறைய விதமாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு 23 வயசு தான் ஆகுது. வெயிட்டும் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எந்திரிச்ச உடனே ஒரு விதமான தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு போனாலுமே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக வரணும். எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக செல்வி. இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் நிறைய விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்குவாதங்கள் நிறைய நாள் போயிட்டுருக்குது. நிறைய விதமான சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் குடும்பத்தோட மன நிம்மதி குலையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சண்டை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவருடைய மனதையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அதை கணவன் செய்யக்கூடிய அந்த செயல்களை வாங்கிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி செல்வியும் எல்லா விஷயத்தையும் பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இவங்களுடைய குடும்பம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு குடும்பத்தை வாழணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சுரேஷ். இவங்க ரொம்ப வருஷமாக வேலை தேடிட்டுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேலைகளை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்க எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இந்த வேலை தேடிட்டுருக்காங்களோ அந்த வேலையை சீக்கிரமாகவே சாயப்பா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாண்டி
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலை, சாயப்பா இவங்களுக்கான சோதனைகளை எல்லாத்தையுமே வச்சு அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளா மாற்றி நிச்சயமாக அந்த வேலை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ரமேஷ், இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏஜ் வந்து 42. இவங்களுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகாததுனால இவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்களுடைய பெற்றவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே நீக்கி சாயப்பா வந்து இவங்களுடைய வீட்டுக்கும் இவங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு மணப்பெண் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த மணப்பெண்ணுக்கும் இவங்கள மாதிரியான ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மேட்சிங் நல்லாயிருக்கும். ஒரு மனம் ஒத்து போகும். அந்த வகையில் ஒரு நல்ல கல்யாணம், ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு கல்யாணம் இவங்களுக்கு நடக்கணும். அந்த ஊர் போற்றும்படி, உலகம் போற்றும்படியான இந்த பெரியவங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணமாக இவங்களுக்கு வந்து ரொம்ப மங்களகரமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராதா, இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனும் வரக்கூடிய வருமானத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே மாற்றி அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கான வருமானத்தை சாயப்பா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களையுமே இவங்க வந்து மாற்றி அமைக்கணும். அந்த கடன் பிரச்சனைகளை வந்து ரொம்பவும் எளிதாக கையாளணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மன பிரார்த்தனையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த நாளில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா விதமான குழந்தைகளும், இந்த ப்ரெக்னென்ட் வார்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கணும் அந்த சாயப்பா. இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடக்கக்கூடாது. ஒரு ஊர் போற்றக்கூடிய ஒழுக்கம் பெற்ற ஒரு குழந்தையாக இவங்க எல்லாமே வளரணும். இன்றைக்கி நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக சாயப்பா உங்களுடைய எல்லா தேவைகளையுமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான மனிதர்களும் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு மூலையிலேருந்து இந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம விடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகளாவிய இந்த அண்டத்தில் எந்தெந்த மூலையில் எந்தெந்த ஜீவன், எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குறாங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து எல்லா விதமான ஒரு விடுதலையும் அந்த மனிதர்களுக்கு அளிக்கணும். நிறைய பேர் நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. நைட் ஆச்சுன்னா அந்த நிம்மதியான ஒரு உறக்கத்தை சாயப்பா வந்து அந்த உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவங்க தாண்டி வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் ஒரு ஐடியாலஜியும் அவங்களுக்கு சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சு இந்த ஆடியோ நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.